வணக்கம். சமீபத்தில் சிறைச்சாலையில் இருந்து மீண்டு வந்தவர் மீண்டும் வலைத்தளங்களிலேயே வாயை காட்ட ஆரம்பித்து இருக்கிறார். அந்த முட்டுக்கம்பு ஒரு இடத்திலேயே சொல்லுகிறார், நான் முதலமைச்சரை சந்தித்தேன், அரை மணிக்கு ஒரு நேரம் பேசினேன். உரையாடியதற்கு பின்னாலே அவர் சொல்லுவார், தமிழகத்திலேயே நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், மக்களெல்லாம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, வன்முறை இல்லாத ஒரு தமிழமாக இருக்கிறது என்றுதானே பத்திரிகையாளர்களும் வலைத்தளங்களிலும் பேசிக்கொண்டு இருக்கிறார்களே, நீங்கள் மட்டும் இவ்வாறு மாறுபட்ட கருத்தை சொல்லுகிறீர்களே என்று என்னிடத்திலே கேட்டவுடனேயே நான் தெரிந்து கொண்டேன், தமிழக முதல்வருக்கு எதுவுமே தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு தெரியும், அந்த முட்டுக்கம்புக்கு தெரியும். ஒரு நிகழ்வை மட்டும் நாம் இங்கே சொல்லுவோம். ஒரு கல்வி சாலையிலேயே ஒரு இளம்பெண் மரணம் அடைகிறார். அது கொலையா தற்கொலையா? நிர்வாகம் தற்கொலை என்று சொல்லுகிறது, ஊடகங்கள் எல்லாம் இது கொலை என்று சொல்லுகிறது. தற்கொலையா கொலையா என்பதனை ஊடகங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முட்டுக்கம்பு ஒரு செய்தியை விடுகிறார். அந்த பெண் மீது ஒரு அபாண்டமான ஒரு பழியினை, சின்ன குழந்தை ஒரு பள்ளியிலே படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண் மீது அபாண்டமான, யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள குற்றச்சாட்டை சொன்னாயே, இவர் ஏன் இப்படி சொல்லுகிறார், உண்மையை கண்டறிந்து சொன்னாரா என்று அந்த நேரத்திலே எல்லோரும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்ட நேரத்திலேயே அவரோடு இருந்தவர் பின்னால் சொல்லுகிறார், பள்ளி நிர்வாகத்திடத்திலிருந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டுதான் இப்படி தவறான ஒரு செய்தியை சொன்னார். அந்த குழந்தையினுடைய தாய் பத்திரிகையாளர்களெல்லாம் அழைத்து கண்ணீர் வடிக்க கதறிக்கிறது, அழுது கொண்டே சொன்னார், என் குழந்தையை பற்றி இப்படி தவறாக விமர்சனம் செய்கிறார்களே என்று வேதனைப்பட்டார். அந்த அளவுக்கு மனச்சாட்சியே இல்லாதவர் தான் இப்போது தமிழகத்தின் முதல்வருக்கு எதுவுமே தெரியாது என்று நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மீண்டும் சொல்லுகிறார், தளபதியாரையும் எடப்பாடியையும் இணைத்து பேசுகிறார். எடப்பாடி யார் தெரியுமா? அம்மையார் சசிகலாவுடைய காலிலே விழுந்து ஆட்சியை பெற்றார். ஆட்சியை பெற்ற உடனேயே அவருடைய காலாலே சவிட்டி மிதித்து தள்ளினார். எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? அரசியல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படையாகவே சொல்லுகிறார். அந்த அரசியல் தான் சிறப்பான அரசியல் என்று சொல்ல. அரசியலை பற்றி இவருக்கு தெரியுமா? அரசியலை பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? ஏதாவது ஒரு ஊடகத்தில் இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு நிறுவனத்தில் இருந்தோ ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அந்த செய்தியை வாங்கி வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுவது, வாய்களியே பேசுவது, இதுதானே உங்களுடைய பிழைப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்திய அரசியலில் அவசர காலம் நிலைப்படுத்தப்பட்ட நேரத்தில் நடந்த கொடுமைகளை எல்லாம் பக்கம் பக்கமாக பத்திரிகைகள் எழுதினார்களே, அதில் தமிழகத்தில் நடந்த நிலைப்பாடு என்ன? தமிழக அரசு கலைத்த உடனேயே காவல்துறை எல்லாம் கலைஞர்களது வீட்டு இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். கலைஞர் என்னை கைது செய்ய வந்திருக்கிறீர்களா, கைது செய்து கொண்டு போங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார், உங்களை கைது செய்வதற்காக வேண்டி நாங்கள் வரவில்லை, உங்கள் மகன் ஸ்டாலினை எங்கே என்று கேட்கிறார். அப்போது தலைவர் சொல்லுகிறார், மதுராந்தகத்தில் ஒரு நாடகத்திற்கு சென்றிருக்கிறார், நாடகம் முடிந்தவுடனே இரவோடு இரவாக வருவார், உங்களுக்கு நாங்கள் தகவல் தருகிறோம், வந்து அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். காலையிலே தளபதியார் அவர்கள் வருகிறார்கள், காவல்துறையை அழைக்கிறார்கள், தலைவர் அழைக்கிறார், இதோ என் மகன் வந்துவிட்டான், அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மகனை, இரவு முழுவதும் நாடகத்தில் நடித்துவிட்டு வந்த தன்னுடைய மகனை காலையிலேயே ஓய்வு கூட எடுக்காமலேயே காவல்துறை நிலையத்திலே ஒப்படைக்கிறார். அந்த காவல்துறை என்ன செய்கிறார், என்ன செய்தார் என்று யாருக்கும் தெரியாது. பகல் முழுவதும் வைத்து அவரை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைகளை படித்து அடித்து நொறுக்கி, இரவு நேரத்திலே ஒரு சிறைச்சாலையினுடைய கதவினை திறந்து ஒரு காவல்துறை 2 கைகளையும் இன்னொரு 2 கால்களையும் பிடித்து தூக்கி வீசி இறைகிறார் சிறைச்சாலைக்கு உள்ளேயே. அங்கே அவர் பலரும் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மேலே போய் விழுகிறது. ஐயே, ஒருவரை அடித்து தூக்கி கொண்டு வீசி போடுகிறார்களே
என்று பார்த்தால் அவரிடத்திலேயே இரத்த வாடை மட்டும்தான் இருக்கிறது. இரக்கம் கொண்டவர்கள் அவருடைய மேலே இருக்கக்கூடிய இரத்தத்தை எல்லாம் கண்ணிற்கு தெரிந்த அளவுக்கு துடைக்கிறார்கள். விடிந்த பிறகு பார்க்கிறார், தலைவருடைய மகன் ஸ்டாலின் அரண்டு போனார்கள். இந்த அளவுக்கு அடித்திருக்கிறார்களே பாவிகள் என்று வேதனைப்பட்டார். யார் மீது பேர் விழுந்தார் தெரியுமா? வீரமணி ஐயா அவர்கள் மீது விழுந்தார். வாகனத்திலேயே சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கையிலேயே ஒரு கெட்டை போட்டுவிட்டு, இந்த கெட்டு யாது என்று சொன்னால், காவல்துறை அடித்து என்னை கையை ஒடித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். காவல்துறை இடத்திலே வரக்கூடிய செய்திகள் என்ற வலிக்கு விழுந்ததிலேயே கை பிசையது என்று சொன்னார். சாதாரணமாக கை பிசையதற்கே இவ்வளவு பெரிய கெட்டை போட்டு நாடகம் நடாத்திய இந்த முட்டுக்கம்பு பகல் முழுவதும் வைத்து அடித்து உடம்பெல்லாம் இரத்த களமாக்கி தூக்கி வீசப்பட்ட தளபதியாரை பற்றி சொல்லுகிறார். எடப்பாடியை பார்த்தாயா? துரோகம், இது போன்ற துரோகம் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். ஏன்னா அவர் ஒரு துரோகி தானே, துரோக செயல்கள் தானே செய்திருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு அந்த தாய் கதறி அழுதது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியுமே. இது போன்று காசுக்காக வலைத்தளங்களிலேயே பேசும்போது, வரலாற்றை பேசும்போது தெரிந்து பேச வேண்டும், புரிந்து பேச வேண்டும், உணர்ந்து பேச வேண்டும்.